ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை டைரி மை டேட்ஸ். இன்னைக்கு நான் என்னோட 2 நாள் வேலைகளை உங்களோட கொஞ்சமாக கதை பேசிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கதைனா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு கதை தான். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு வீடியோ எடிட் பண்ணுறப்ப யோசித்தேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான். அந்த சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமேவும் அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அப்புறமா பார்த்துக்கலாம், சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு இப்படி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க. இதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே நம்ம சோம்பேறி ஆயிடுறோம். அப்ப எந்த ஒரு வேலையுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அப்பப்ப முடிச்சிடணும். அட அதுதாங்க பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்களா? எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி வேலை இருந்தது. அன்னைக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி வெளியில போயிட்டோம்னா அப்ப வர்றதுக்கு டைம் ஆயிரும். அதுக்குள் வந்ததுக்கு அப்புறம் வீட்ல சமையல் வேலை, அப்புறம் வீடு கூட்டுறது, துணி காய போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சுட்டு எல்லா வேலையுமே சீக்கிரமே முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு 10:00 போலலாம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு நான் போயிட்டு வெளியில போய் வேலையும் முடிச்சுட்டு மதியம் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்ப வந்ததுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்ல வீட்ல. எல்லாமே நான் முடிச்சுட்டு போனனால ஃப்ரீயா நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே இது நம்ம வீட்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அப்புறமா பண்ணலாம், அப்புறமா பண்ணலான்ட்டு அந்த வேலைய தள்ளி தள்ளி போட்டுட்டு நாள் ஃபுல்லா அந்த வேலைய பிரிச்சு பிரிச்சு பண்ற மாதிரியே இருந்துச்சு. இப்போ அதிலிருந்து நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா, நேத்து சீக்கிரமா முடிச்சுட்டோம். அதே மாரி இன்னைக்கு முடிச்சிருவோம். நேத்து நல்லா இருந்துச்சே, சரி அதே மாரி இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்படின்ட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா, டெய்லி நேத்து எப்படி நடந்துச்சோ அதே மாரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே நான் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது இல்லாம போயிருது. சோம்பேறித்தனம் இல்ல அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப சுறுசுறுப்பா இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு மகிழ்ச்சியா ரொம்ப ஹாப்பியா அந்த நாளே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு போகும். அடுத்ததா இந்த சோம்பேறித்தனம் போகணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இது எல்லாருக்குமே நமக்கு இருக்கணும். இது இருந்தா கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனம் அங்க இருக்காது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஆமாங்க. லட்சியம் இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த இடத்துல சோம்பேறித்தனம்ன்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அது சின்னதாவும் இருக்கலாம், இல்ல பெருசாவும் இருக்கலாம். என்னோட லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்த கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நான் இந்த யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழி தெரியும். அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச வழியில பண்ணுவாங்க. எனக்கு இதுதான் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றனால நான் இத சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன்டென்ட் ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு விளாக் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டெய்லியுமே வீடியோ எடுக்கிறது, அத எடிட் பண்றது, அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்றதுன்னு ஒவ்வொன்னா நான் பண்ணிட்டே இருக்கிறேன். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா அப்படியே வீட்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு அப்படியே தான் நாள் போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்ப ஆனா அப்படி இல்ல. இப்ப அப்படியே என்னைய நானே பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்றது, அத பண்றது அப்படி சொல்லிட்டு ஒண்ணொண்ணா அடுத்து நாளைக்கு என்ன எடுக்கலாம்? நாளைக்கு இந்த மாரி பண்ணா நெறைய பேர் பார்ப்பாங்களே! அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல சுறுசுறுப்பா தான் இருப்போமே தவிர, கண்டிப்பா சோம்பேறியா இருக்க மாட்டோம். அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா நம்மளே பிஸியா வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு லட்சியத்த நம்ம வச்சுக்கிடணும். அத நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றப்ப, கண்டிப்பா அந்த இடத்துல சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காது. அடுத்ததா நம்மள சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்கணும். என்னங்க நல்ல நண்பர்கள் இருக்கணும்னா, அதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? கண்டிப்பா. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போய் தான் அவங்க வீட்ல எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவங்க ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லி வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நான் கேட்டேன், "ஏன் உங்களுக்கு தான் எல்லா வசதியும் இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் நீங்க வேலைக்கு போறீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் வேலைக்கு போறது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக நான் போறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. சரி அவங்களே இப்படி சொல்றாங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு. நான் ஆனா வேலைக்கு இப்போதைக்கு என்னால போக முடியாது. பாப்பாவ பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வீட்ல யாரும் இல்ல. அதனால
சரி நம்ம இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம், சேனல் ஏதாவது ஒன்று வைக்கலாம், அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததா நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள்னாலயும் நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? காலையில எதுவுமே சாப்பிட்றதில்ல. மதியம் மட்டும் கொஞ்சம் அளவா சாப்பிட்றது. நைட்டு மட்டும் வீட்ல இருக்கிறோம். ஸோ என்னனாலும் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நெறையா சாப்பிட்றோம். அப்ப நெறையா சாப்பிட்றனால என்ன ஆகுதுன்னா, நைட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரமா அது வந்து டைஜஸ்ட் ஆகாது. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால காலையில எந்திரிக்கணும்னு நெனச்சா கூட எந்திரிக்கவே முடியறதில்ல. நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம், நைட்லாம் 9 மணி, 10 மணி, 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்றவங்களாம் எத்தனையோ பேர். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பாருங்க, அன்னைக்கு நீங்க சீக்கிரமாவே உங்களால எந்திரிக்க முடியும். இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம சீக்கிரம் நைட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம காலையில ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு சீக்கிரமாவே வந்துரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பெட்ல படுக்கிறதுக்கு சீக்கிரம் போயிருவாங்க. ஆனா, தூங்குறதுக்கு 12 மணி, 11 மணி அந்த மாரிலாம் ஆயிட்டு இருக்கும். அது ஏன் அப்டின்னா, ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ ஃபோன மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கவே கூடாது. எப்படியாவது நீங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, பழைய அலாரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி அலாரம்லாம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா, மொபைல்ல இருந்துச்சு அப்டின்னா, மொபைல் அப்படியே அலாரம் வைக்கிறேன்ட்டு நான்லாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அலாரம் வைக்கலான்ட்டு போவேன். அது அலாரத்தையும் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பழைய அலாரம் முன்னாடி உள்ள அலாரம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அலாரம் வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டே இருங்களேன், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு உங்களுக்கு முழிப்பு வந்து வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நைட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்றோம். சீக்கிரமாக சாப்பிட்றதுனால என்ன பண்ணுறோம், சீக்கிரமாகவே போய் படுத்துடலாம். படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டு நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்கும் அந்த நாள். அடுத்ததா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அனிமிக்கா இருப்பாங்க. அனிமிக்கா இருக்கிறனால என்ன ஆகும்னா, ஒரு டயர்டா இருப்பாங்க. டயர்டா இருக்கிறனால என்ன பண்ணுவோம், போய் படுப்போம். அப்புறமா வேல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே என்ன ஆகும், நம்ம ஒரு சோம்பேறியாவே இருப்போம். அப்போ நம்ம உடம்புல வந்து ரத்த அணுக்கள வந்து நல்லா வச்சுக்கணும். அதுக்கு உண்டான ஃபுட் எல்லாம் நெறையா வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா டெய்லி வந்து வீட்ல விளக்கேத்தி, சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு, அந்த மாரிலாம் நீங்க பண்ணி பாருங்களேன். வீடும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நமக்கும் ஒரு சோம்பேறித்தனம் எதுவுமே இல்லாம, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா, பாசிட்டிவா இருப்போம். ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த வீடு நல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் இதில வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. அதனால சரி இத சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பா இருக்கும். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த மாரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதே மாரியே வீடியோ குடுக்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். தேங்க் யூ.